ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நம்ம இளநீர் பாயசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை லிட்டர் பால் ஊற்றிக்கிங்க. தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும். ஓகே, இதை கொண்டு நம்ம கொஞ்சம் தண்ணியில் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். ஆற கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள நம்ம இளநீ பல்ப்புமே தண்ணி மெட்டு வந்துடலாம் பிரிச்சு. கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. கடையில் கரெக்டாக வெட்டிடுவாங்க. நம்ம வீட்டில் வெட்டும்போது கேர்ஃபுல்லாக வெட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கையில் பட்டுரும். இதில் இருக்கிற பல்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பல்ப் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. மிக்சியில் போடும்போது இந்த மாதிரி பின்னாடி வந்து சக்கையெல்லாம் இருக்கும். அதை மட்டும் க்ளீன் பண்ணி மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துருங்க. 2 சுற்று நல்லா கொஞ்சம் குறன்னு. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டிங்க. இளநீ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து தட்டி வச்சுக்கிற ஏலக்காயை வந்து உள்ளே போட்டுருங்க. ஒரு 3/4 கப்பு சர்க்கரைங்க. இனிப்பு வந்து இளநீ நல்லா இனிப்பாக இருந்தாலும் சர்க்கரை கம்மியாக எடுத்துக்கிங்க. என்னோட இளநீ வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மி, அதனால் ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் நல்லா கலக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் வந்து ஐஸ் கட்டி சேர்த்திங்க. பட்டர், அன்சால்டட் பட்டரு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. மில்க் மேடு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்சுக்கணும் இல்லைங்களா பால். இந்த பால் நான் டிஷ்ஷுக்கு வந்து 6 லிட்டர் பால் 2 இளநீ வாங்கியிருக்கிறேன். இது ஒரு 4லேருந்து 5 பேர் நீட்டாக குடிக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டைம் குடிக்கிறதா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திரிஞ்சிட்டே இருக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்சுருந்தீங்களா பல்ப்பு, அதே வந்து இதில் சேர்த்திருக்கேன். கலக்கி வச்ச இளநீயை வடித்து இதில் சேர்த்திடுங்க. குடிக்கும்போது அந்த சக்கையில டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா இருக்கும். அவ்வளோதான், இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குடிக்கிறது போயிடலாம். அவ்வளோதாங்க, வெயிலுக்கு கூலிங்காக இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.